இன்றைக்கி 1 கிலோவில் பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். பாஸ்மதி ரைஸ் போட்டு 1 கிலோ பீஃப் போட்டு ஒரு சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைலில் பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க ஒரு சூப்பரான பீஃப் பிரியாணி வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க 1 கிலோ பீஃப் பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். முதல்ல எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றின பிறகு பட்டை, கிராம்பு, இலாச்சி போட்டுடலாம். கூடவே வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற வரையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரை ஆகிற நேரத்துலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் பீஃப் ஆட் பண்ணிடலாம். 1 கிலோ பீஃப் வித் போன்ஸோடு வாங்கியிருக்கோம். பீஃபை போட்டுட்டு நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்க்குறோம். அடுத்ததாக நம்ம இதில் வந்து புதினா சேர்க்குறோம். இப்போ புதினாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃப் நல்லா தண்ணி விடுது. இப்போ மறுபடியும் நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம இதில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். கூடவே தக்காளி, தயிர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் போய்ட்டு அதை செக் பண்ணிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணலாம். ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சூடான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கணும். ஏன்னா நம்மளோட பீஃப் வந்து நல்லா வேகணும். ஸோ நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்போ தான் நம்மளோட பீஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால நம்மளோட பீஃப் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, யக்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்தது ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ ரைஸ் தண்ணியில் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாஸ்மதி ரைஸ் குக் பண்ண போகிறோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்மதி ரைஸ் 50% பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/2 வேக்காடை வந்த பிறகு நம்ம இந்த தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிடலாம். ட்ரைன் பண்ண பிறகு அந்த ரைஸை நம்ம யக்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கரண்டியை பார்த்திங்கன்னா பேக் சைடில் இந்த மாதிரி பிடிச்சி நம்ம மிக்ஸ் பண்ணால் நம்மளோட ரைஸும் உடையாது, நம்மளோட மீட்டும் வந்து பார்த்திங்கன்னா உடையாது. ஒரு 1/2 கிளாஸுக்கு நம்ம வடித்த தண்ணியை வந்து நம்ம மேலே போட்டுடலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுங்க தம்மு கூடும்போது. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம தம்மு கூட போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்ச பிறகு நம்ம மேலே ரைஸ் வடித்த தண்ணி வந்து வச்சிடலாம். சூடான தண்ணி. அப்போ தான் பார்த்திங்கன்னா மேலே இருந்தும் கீழே இருந்தும் நல்லா தம் ஆகும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பீஃப் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ரைஸும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பீஃப் பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட மீட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக வெந்துருந்துச்சு.
ஸோ வீடே மணமறக்கிற ஒரு சூப்பரான பீஃப் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உள்ளே பாருங்கள், சுத்தமாக வந்து அடியும் பிடிக்கல. இப்போ அந்த பீஃப் பிரியாணி வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணி ரைஸ் பார்த்தாலே தெரியுது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ரைஸ் வெந்திருக்குன்றது. மல்லிகைப்பூ மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டான ரைஸ், சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பை.